जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। எல்லாரும் 3 வாட்டி ஓம் சொல்லலாம். ஓம் श्री गणेशाय नमः, श्री सरस्वत्यै नमः, श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूल गुरुमूर्ति, पूजामूल गुरुपदं, मंत्रमूल गुरुवाक्यं, मोक्षमूलं गुरुकृपा, गुरुकटाक्षं परिपूर्णं, गुरुकटाक्षं परिपूर्णं, गुरुकटाक्षं परिपूर्णं। श्री गुरुदेवदत्त। ओम श्री साईनाथाय नमः। श्री गुरुभ्यो नमः। गुरुवे चरणम, गुरुविन तिरुवडी चरणम। எல்லாருக்கும் நமஸ்காரம். இங்கே வந்து நம்முடைய கூத்தனூர் சரஸ்வதி தேவியினுடைய அருளோட, ஏன்னா சரஸ்வதி தான் வாக்தேவின்னு சொல்லுவாங்க. இந்த வாக்தேவியினுடைய அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த வாக்கு தேவதை இங்கே சரஸ்வதி கோவிலில் அந்த ஒட்டக்கூத்தருக்கு வந்து வாக்கை நல்கிய அருளைய சரஸ்வதி தேவி. இன்னும் எப்பேற்பட்ட நிறைய இந்த அற்புதங்களை புரிந்த அந்த சரஸ்வதி தேவியில் இருக்கக்கூடிய அந்த புனிதமான ஸ்தலம் இது. இந்த இடத்துல வந்து 3 தேவிகள், சரஸ்வதி தேவி மட்டும் இல்லை, நம்முடைய ஆதி விநாயகருடைய ஆலயத்துக்கு போயிருந்தோம். அதில் மகாலட்சுமி அம்சமாக இருக்காங்க. அதே மாதிரி திருமியச்சூர் லலிதா சகஸ்ரநாமம் தோன்றிய இடம், அந்த இடத்துல பார்வதி தேவியாக ஆதிசக்தியாக இருக்காங்க. இந்த 30 தேவியர்கள் சூழ்ந்த இந்த புனிதமான ஸ்தலம் இது. அதுதான் இந்த ஸ்தலத்துக்குனுடைய ஒரு மகிமை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் நம்முடைய அன்னை பாபாவினுடைய பரம பக்தை, அவங்களுடைய ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி அன்னையினுடைய ஒரு ஆலயமும் அமைஞ்சிருப்பது எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள். ஏன்னா 3 தேவதைகளுடைய 3 முப்பெரும் தேவிகளுடைய ஒரு அனுகிரக ஸ்தலம் வந்து இந்த ஸ்தலம் இது. அந்த ஏன்னா வந்து நமக்கு வந்து படிப்புக்கு வந்து சரஸ்வதின்னு சொல்கிறோம், செல்வத்துக்கு மகாலட்சுமிங்கிறோம், வீரத்துக்கு பார்வதிங்கிறோம். எல்லாமே ஒருத்தர் கையில் இருந்துட்டால் அது தவிர வேறு என்ன வேணும் அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அனுகிரக ஸ்தலத்தில் அன்னை ராதாகிருஷ்ண மாயிக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும்னு சொல்லி என்னுடைய குழந்தையை தான் சொல்லுவேன், சரவணனை. சின்ன ஒரு பையன்தான், ஆனால் அந்த அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு பக்தி, அதுதான் முக்கியம். அதாவது பக்தி மார்க்கத்தில் இது ஜூனியர் சீனியர், சின்னவங்க பெரியவங்க அதெல்லாம் கிடையாது. யாருக்கு ஆழ்ந்த பக்தி இருக்கிறதோ உடனடியாக அவர் ஆட்கொள்ளப்படுவார் இறைவனால், அவ்வளோதான். அதனால் அப்படிப்பட்ட இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு சின்ன ஒரு பையன் சரவணன் தன்னுடைய சக்திக்கு மீறி ஒரு ஆலயத்தை கொண்டு வந்து அதில் இந்த விழாக்கள் எல்லாம் நடத்தி ராதாகிருஷ்ணமாயி, அன்னையார் ராதாகிருஷ்ணமாயை பற்றி ஒரு நூலை தமிழில் கொண்டு வரணும்னு பகீரத பிரயத்தனம் பண்ணி ஒரு மகானுடைய ஒரு சரித்திரம் எழுதுவது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட அடியேன் வந்து ஒரு 8 மகான்களை பற்றி ஒரு நூல் எழுதக்கூடிய, 7 மகான்களை பற்றி ஒரு நூல் எழுதக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது. அடியனுடைய கடைசி நூல் வந்து நர்மதா நதியை பற்றிய நூல். நர்மதாங்கிறது ஒரு புனிதமான ஒரு நதி. நமது இந்தியாவில் ஓடக்கூடிய ஒரு புண்ணிய நதிகளில் கங்கை நதியை பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கோம். நர்மதா நதிங்கிறது எப்படின்னா, சரஸ்வதி நதியினுடைய 3 நாட்கள் நீராடினாலும், யமுனா நதியில் 7 நாட்கள் நீராடினாலும், கங்கை நதியில் ஒரே ஒரு முறை நீராடினாலும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்தி மோட்சம் நர்மதா நதியை பற்றி தரிசித்தாலே, நர்மதா நதியை பற்றி கேட்டாலே அந்த மோட்சம் வந்து கிடைத்து விடுமா. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நதி. மத்திய பிரதேசத்தில் இருந்து குஜராத் வரைக்கும் 3 ஸ்டேட்டில் ஓடக்கூடிய அந்த நதியினுடைய மகிமைகளை பற்றி ஒரு நூல் எழுதி அடியேன் சமீபத்தில் வெளியிட்டேன். அப்படி ஒரு பாக்கியங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு மூலையிலும் இது மாதிரியான
மகான்களை பற்றி எல்லோருக்கும் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்கள் இறைவனால் படைக்கப்படுகிறார்கள். பகவத்கீதையிலும் கீதாச்சாரத்தில் இதான் சொல்லியிருக்கு. ஒரு நீரூற்று மாதிரி அந்த நீரூற்று நம்முடைய ஒவ்வொரு மகான்களை பற்றி வரவழைத்து கொண்டே இருக்கும். அந்த மகான்களை பற்றி எல்லோருக்கும் அறிவித்து கொண்டே இருக்கிற மாதிரி எண்ணற்ற நீரூற்றுக்களை போன்று கிளம்புவார்கள் அப்படின்னு பகவத்கீதாச்சாரத்தில் சொல்லியிருக்கு. அது மாதிரி எப்பேற்பட்ட மகான்கள் நம்ம தேசத்தில் வாழ்ந்துருக்காங்க. நம்ம தேசமே ஒரு புண்ணிய தேசம். அது இந்த தேசத்தில் நார்த்து சவுத்துங்கிற வித்தியாசமே கிடையாது. மகாராஷ்டிரா தேசம் மிகப்பெரிய புண்ணிய தேசம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எண்ணற்ற சித்தர்கள் யோகிகள் வாழ்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நம்மளும் வாழறோம் அப்படிங்கிறதே நம்ம பெருமைக்குரிய விஷயம். அது இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ண மாயி மாதிரி மிகப்பெரிய யோகினிகள், மிகப்பெரிய யோகீஸ்வரர்கள், மிகப்பெரிய தேவதைகள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே சேவை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தராங்க, வழி நடத்துகிறாங்க. அதுதான் முக்கியம். இப்போ ராதாகிருஷ்ண மாயி அவர்களை பற்றி மிகப்பெரிய ஒரு நூல் வந்திருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அன்னையினுடைய அந்த பிறப்பு வளர்ப்பு, அன்னை எப்படி இருந்தாங்க, எல்லாமே அவருடைய கதைகளெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சரவணன் மூலமாக எல்லாருக்கும் அது தெரியப்படுத்தணுங்கிறது காலத்தினுடைய கட்டாயம். எப்படி ஷிரடி சாய் பாபாவினுடைய நம்முடைய குரு வெங்கூசா மகாராஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாபாவினுடைய 100வது மகா சமாதி தினத்து வரை பல பேரால் அறியப்படலை. பாபாவுடைய குருஸ்தானில் கூட அவருடைய வெங்கூசா மகாராஜுடைய பெயர் எழுதி வைக்கப்படவில்லை. நீங்கள் பார்த்தா தெரியும். ஆனால் நம்ம பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமி பாபாவை தமிழ்நாடு முழுவதும் பாபாவினுடைய புகழை பரப்புவார். பாபா என்றால் யார் அப்படிங்கிறத எல்லாருக்கும் உணர்த்தியவரே நம்ம பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமி தான். நரசிம்ம சுவாமி இல்லைன்னா பாபாவை பற்றி யாருக்குமே அங்கே தெரிஞ்சிருக்காது. அப்படி ஒரு கஷ்டப்பட்டார். அவர் பட்ட சோதனைகள்லாம் சாதாரண சோதனைகள் இல்லை. அப்போ அதை பற்றி நம்ம அப்புறம் வருவோம் அந்த டாபிக். அப்போ இது மாதிரி அவர் நம்ம பாபாவினுடைய குரு ஸ்ரீ வெங்கூசா மகாராஜ் அப்படிங்கிறத எழுதியிருக்கார். இது மட்டும் இல்லை, தத்தாத்திரேய அவதாரத்தில் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரித்தாமிர்தத்தில் சங்கர் பட்டுங்கிறவர் எழுதியிருக்கிற சரித்தாமிர்தம் படிச்சிருக்கோம். அதில் 12வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட அந்த நூலில் வெங்கூசா மகாராஜ் என்பவர் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுடைய அவதாரம், அந்த பக்கரியாக, இஸ்லாமிய பக்கரியாக பாபா தோன்றுவார், இந்த இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ இந்த வெங்கூசா மகாராஜுங்கிறவரை பற்றி நிறைய நூல்கள் நம்ம பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா இப்போ தான் அவருடைய 99வது பிறந்தநாள் போச்சு. அவர் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவினுடைய ஒரு தாத்தா. அவர் போய் நம்ம வெங்கூசா மகாராஜுக்கிட்ட கர்நாடகாவில் இருந்தப்போ உபச்சாரம் பண்ணி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அருளுங்கன்னு கேட்குறாரு. அப்போ வெங்கூசா மகாராஜ் என்ன சொல்கிறார், உனக்கு 2 பிள்ளை பிறப்பான், அதில் பெரிய பிள்ளையோடைய ஒரு குழந்தை தான் சத்யநாராயணராக இந்த சமூகத்திற்கு வழி காமிப்பாருங்கிறார். அந்த 2 பிள்ளை பிறந்தோடனே குருவனுடைய நாமத்தையே வைக்கிறார், பெத்த வெங்கப்பா சிக்க வெங்கப்பான்னு. அந்த பெத்த வெங்கப்பாவினுடைய புத்திரர் தான் நம்ம பகவான் ஸ்ரீ சத்யசாயி நாதராக சமூகத்திற்கு, உலகத்திற்கே வழிகாட்டக்கூடியவராக இருந்தார். அந்த மாதிரி எல்லா விதமான ஒரு நூல்களிலும் வெங்கூசா மகாராஜன் பற்றிய தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது எப்படின்னா பரவலாக எல்லாருக்கும் அறியப்பட்டது எப்போ அப்படின்னா, தாஸ்குண மகாராஜ் அவர்களுடைய பகீரத பிரயத்தனம். அவர் போய் ஒரு இடத்துல இருந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி எழுதி கொண்டு அதை சேர்த்து 1908ஆம் ஆண்டிலே பாபாவினுடைய கை வைத்து ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சாயி குருச்சரித்திரம், சந்த் லீலாமிருத்து, பக்த கதாமிருத்து, பக்த சாராமிருத்துங்கிற நூல்களிலிருந்து தொகுக்கப்பட்ட ஸ்ரீ சாயி குருச்சரித்திரம் அடியேனால் பாபாவினுடைய 100வது மகா சமாதி அன்று தொகுத்து வெளியிடப்பட்டது. அந்த நூல் மூலமாக நிறைய பேர் வெங்கூசா மகாராஜுங்கிறவர் பாபாவினுடைய குரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அடையாளம் தெரிந்தது. அது மாதிரி 100வது ஒரு இதில் தான் தெரிஞ்சுது. அது மாதிரி ராதாகிருஷ்ண மாயி, அன்னை ராதாகிருஷ்ண மாயினுடைய ஒரு 108வது மகாசமாதி ஆராதனை விழா நாளைக்கு இருக்கு, புண்ணிய திதிங்கும்போது அங்கே சரவணன், இந்த பூந்தோட்டத்தில் இருக்கிற இந்த தம்பி சரவணன் அவர்கள் மூலமாக அன்னை ராதாகிருஷ்ண மாயினுடைய புகழும் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குன்னு சொன்னால், தமிழர்கள் மத்தியில், உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்கள் மத்தியில் பரவி இருக்குன்னு சொன்னால் அது சரவணனுக்கு பெரிய பங்கு உண்டு. அதுக்கு எல்லோரும் நம்ம கரகோஷம் எழுப்பலாம், உண்மையிலே கை தட்டலாம். ஏன்னா ஒரு மகானை ஒரு பற்றி எல்லாருக்கும் அறிவிப்பது என்பது புண்ணியம், அது மிக புண்ணிய காரியம். அதைத்தான் பாபா என்ன சொன்னார்னா,
நம்ம வந்து மகிபத்தின்னு சொன்னார். நம்ம தாஸ்கோண மகாராஜும் ஹேமத் பந்தும் சரி, தாஸ்கோண மகாராஜும் சரி, அது வந்து முழுக்க முழுக்க நம்ம அன்னை ராதாகிருஷ்ணமாயும் சரி, இதுக்கு ஏதாவது ஒரு தெய்வீக அகத்தூண்டுதல் இருக்கணும். தெய்வீக அகத்தூண்டுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தெய்வீக அகத்தூண்டுதல்னால் ஒரு விஷயத்தை நாம் செய்ய போவதற்கு முன்பு, ஒரு காரியத்தில் நாம் இறங்குவதற்கு முன்பு, ஒரு மகானை பற்றி எல்லோருக்கும் நாம் அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழும்பொழுது அதற்கு உண்டான ஒரு உத்வேகம், அதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை, ஒரு முயற்சி, நம்மளுக்கு உதவி, இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு தெய்வீக அகத்தூண்டுதல், தெய்வமாக பார்த்து தெய்வம் மனுஷ ரூபேனான யாரையாவது ஒருத்தர் அனுப்பிச்சு வைப்பாங்க. அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நம்ம ராதாகிருஷ்ணமாயி அம்மாவையும் சரி ஷிரடிக்கு வரவழைச்சதும் சரி, அதே மாதிரி தாஸ்கோண மகாராஜை விட்டு அவர் வந்து ஒரு ஒரு பொருள் சார்ந்த உலகத்தில் ஒரு காவல்துறையில் பணியாற்றியவர்னு எல்லாருக்குமே தெரியும் அவருடைய வாழ்க்கை வரலாறுல. அப்படிப்பட்டவரை வந்து நம்ம சாய் சேவைக்கு கொண்டு வந்தவரும் வந்து அதே மாதிரி அன்னை ராதாகிருஷ்ணமாயும் ஷிரடிக்கு கொண்டு வந்தவரும், அதே மாதிரி ஹேமத் பந்த சாய் சச்சரித்திரம் எழுத வச்சவரும், இது எல்லாத்துக்குமே நானா சாஹேப் சந்தோர்கருங்கிறது உயர்ந்த ஒரு சந்தோர்கர் பரம்பரையில் வந்த ஒரு உயர்வான ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தமர் வந்து ஒரு துணையாக, ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறார். இதுக்கும் வந்து பாபா தான் காரணம். பாபாவுடைய லீலை தான் இதுவும். யார் மூலமாக எது நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ எந்த நேரத்தில் யார் எந்த இடத்துக்கு கொண்டு வர முடியுங்கிறது தெரியும். அப்படி கொண்டு வந்தவர் தான் சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய ஆள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல இழுப்பேன். அப்படிப்பட்ட சிட்டுக்குருவிகள் தான் நம்ம எல்லாருமே. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே சிட்டுக்குருவிகள் தான். நம்மளை நூலை கட்டி இழுத்துருக்காங்க. ஒரு இடத்துக்கும் இழுக்கிறாரு பாபா. இந்த இடத்துக்கு வான்னு சொன்னால் வரணும், அவ்வளோதான். நம்மளுடைய வேலை அவ்வளோதான். நமக்கு வேறு எந்த இதுவும் கிடையாது. பாபா வாங்கன்னு சொன்னால் வரணும். அவருடைய லீலை இது, அவருடைய வேலை இது. அப்படி அந்த இழுத்து அந்த மாதிரி ஒவ்வொரு வரியாக இழுத்து மகான்கள் பற்றியும் முதலாக ஸ்ரீ கஜானன் மகாராஜ் அவர்களை பற்றி எழுதக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. இந்த கஜானன் மகாராஜ் எப்படின்னா, அவருக்கும் பாபாவிற்கும் எல்லா மகான்களுக்கும் ஒரு லிங்க் இருக்குமா. நம்ம நினைக்கிறோம். அது கூட ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் தெளிவு பண்ண விரும்புகிறேன். எப்படின்னா, அதாவது மகான்களுக்கு சில பேர் சில மகான்களை நம்ம சத்குருவாக ஏற்றுட்ருக்கோம். இப்போ நான் வந்து ஷிரடி சாய் சத்குருவாக நான் ஏற்றுட்ருக்கேன் போது, மற்ற மகான்களை பற்றி நூல் எழுதும்போது சில பேர் என்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, எளிமையாக நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். என்ன கேட்டாங்கன்னா, அம்மா நீங்கள் சாய் சத்குருவாக ஏற்றுட்ருக்கீங்க, எல்லா மகான்களை ஒரு ஜீவ சமாதிக்கு போகிறீங்க, எல்லா மகான்களை பற்றி போற்றுங்க, வணங்குறீங்க, அவங்கள பற்றி நூல் எழுதுறீங்க, அது எப்படிம்மா, அது முன்னுக்கு ஒரு முரண்பாடு ஆகாதா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எல்லா மகான்களிலும் என்னுடைய சாயியை காண்கிறேன். அதுதான் வந்து ஒன்னஸ் இந்த ஒருமுகத்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒருமுகத்தன்மைங்கிறது அதுதான். இந்த பக்குவத்தை தான் பாபா வந்து நிறைய இடங்களில் நம்ம சாய் சச்சரித்திரத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா, அதுவும் நம்ம சச்சரித்திரத்தில் பதிவாக இருக்குது. ஒருத்தருடைய குரு கோலப் சுவாமி, அந்த குருவோடைய நினச்சிக்கிட்டே வராரு பாபாவுக்கு திருமணிட்டோம். பாபா பார்த்தா அவருடைய குரு மாதிரியே தெரிகிறார். இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, என்னுடைய குருவை நான் பாபா கிட்ட பார்க்குறேனே அப்படிங்கிறாரு. அப்போ பாபா சொல்கிறார், குரு இங்கே தான் வந்துட்டு போனாருங்கிற. அப்போ மாதிரி எல்லா மகான்கள், எல்லா இறைவன் எல்லார்களிடமும் என்னை பார். மகான்களை மட்டும் சொல்லலை அவர், எல்லா மிருகங்களுக்கு ஏதாவது பசி கொடுத்தா நீ என்னுடைய பசியை ஆற்றுவது போல மிருகங்களுடைய பசியை ஆற்றினால் என்னுடைய பசி போகுங்கிறார். எல்லா உயிரினங்களிடமும் என்னை பார், அப்படி தான் சொல்கிறார். இந்த மகானை வணங்க வேண்டாம், அந்த மகானை என்னை பின்பற்றும் பொழுது அடுத்த மகானிடம் போகாது, என்னை வணங்கும் பொழுது அடுத்த தெய்வத்திடம் போகாது அப்படின்னு நம்ம சாயி ஒரு இடத்துலையுமே சொல்லலை. எல்லா மகான்களையும் வணங்கு, மதித்து போற்று, எல்லா இறைவனுடைய இடங்களுக்கும் செல். மதங்களுடைய ஒரு வித்தியாசத்தில் நீ வந்து அந்த மாயையில் ஆட்கொள்ளாது. மாயை வேண்டாம் நமக்கு. மதம்ங்கிறது மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டது, மதம் இறைவனால் படைக்கப்பட்டது அல்ல. கரெக்டு தானுங்க அது. மதம்ங்கிறது ஒன்று தோற்றுவிச்சது யாரும், மனுஷன் இல்லையா. அப்போ இறைவன் ஏகன் அநேகன் சொல்கிறாங்க. இறைவன் ஒருவன் தான் அநேகராக காட்சியளிக்கிறார். அல்லாவாவும் இருக்கார், இயேசுவாவும் இருக்கார், புத்தராகவும் இருக்கார், நம்ம எல்லா மகான்களுடைய ரூபத்திலும் இருக்கார். அப்போ ஏகன் அநேகன்கிறது தான் உண்மை. அப்போ இந்த ஒரு தத்துவத்தை, இந்த ஒரு பக்குவ நிலையை நமக்கு வந்துவிட்டால், நமக்கு வந்து மற்ற மகான்களை வணங்குகிறோமே, மற்ற இடங்களுக்கு போகிறோமே, மற்றவர்களை நம்ம இது பண்ணுறோமேன்ற ஒரு கவலையே நமக்கு வேண்டாம், அந்த பற்றி ஒரு சிந்தனையே வேண்டாம். ஏன்னா நான் வந்து கஜானன் மகாராஜ் எழுதும் பொழுது ஸ்ரீ சாயி கஜானன் நான் போட்டுட்டு எழுத ஆரம்பிப்பேன். அவர்கிட்டயே நான் சாயி பார்க்குறேன். அங்கே போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, கஜானன் மகாராஜனுடைய சீனியர் மோஸ்ட் ட்ரஸ்டி அவர் இப்போ இல்லை, அவருக்கு 99 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அவர் என்ன சொன்னார்னா,
அவருடைய கஜானன் மகாராஜனுடைய ஒரு சமாதி நிகழ்ந்தப்ப அவர் இருக்கிற இடமும் ஷேக்காவுங்கிற ஒரு கிராமம். அங்கேருந்து நம்முடைய ஷிரடிங்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பல மணி நேரங்கள் ட்ராவல் பண்ணணும். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி புகை வண்டி, இந்த மாதிரி விமான போக்குவரத்து சேவை, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மாட்டு வண்டி இது மாதிரி எதுலையாவது ஒன்றை பிடிச்சி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரணும். அப்படி கஜானன் மகாராஜ் இதுக்குள்ளே போனப்போ அவர் சொல்கிறார், நான் வந்து மனசுக்குள்ளே ஷிரடி சாயி என்னுடைய சத்குரு, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், கஜானன் மகாராஜ் கிட்ட வந்திருக்கீங்க மகாராஜ்னு நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஏன் வந்து முன்னாடியே என்னை வந்து பார்க்கல அப்படின்னாரு. இவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் வந்து அப்படின்னப்ப, முதல்ல வந்த உடனே உங்களை பார்க்கணும்னு தோணலை, மன்னிச்சுக்கோங்க. முதல்ல வந்தோடனே மகாராஜ் அவர்களை போய் தர்ம தரிசனம் க்யூவில் நின்று தர்ம தரிசனம் பண்ணி அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து உங்களை பார்க்கணும்னு நினச்சேன்னு. அப்போ அவர் சொன்னார், இதுதான் மகானடி வணங்கக்கூடிய உயர்வான பண்பு. இந்த பண்பு உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமையை நான் கொடுக்குறேன் அப்படின்னார். அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு நிறைய பேர் வந்து இருந்தாங்க. அது அப்போ தான் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா நீங்கள் தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள், என்னுடைய சத்குரு ஷிரடி சாயிநாதர்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார், ஒரு கதை உங்களுக்கு தெரியுமான்னார். சொல்லுங்கன்னு. கஜானன் மகாராஜ் அவர்களுடைய மகா சமாதி நிகழ்வு நிகழ்ந்தப்ப அதே நேரம் அதே நிமிஷத்தில் ஷிரடியில் அமர்ந்து சாயி என்ன பண்ணாராம், அழுதாராம். பக்கத்தில் இருக்கிற மகள் சாபதி தாத்தியா எல்லோரும் கேட்டாங்களா, சுவாமி தேவா நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, ஏன் அழறீங்க, சொல்லிட்டு அழுங்கன்னு சொன்னப்போ அப்போ சுவாமி சொன்னாராம், என்னுடைய கஜானன் வந்து இந்த பூத உடலை விட்டு விட்டு அவர் வந்து வைகுண்டத்துக்கு போயிட்டாரு, இனிமேல் அவர் என் கூட இருப்பாருன்னு சொன்னாராம். அதே சமயத்தில் நிகழ்ந்திருக்குது. மகான்களுடைய தொடர்பு இதுதான், ஆத்மாவில் நிகழக்கூடியது. நம்மளை மாதிரி சரீரத்தில் ஒருத்தர் பார்த்து பேசிக்கணும்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாதும்மா. அவங்களுடைய தொடர்பு எல்லாம் ஆத்மாவில் நிகழக்கூடிய தொடர்பு. அப்போ அந்த கஜானன் மகாராஜனுடைய மகா சமாதி நிகழ்வை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு பிறகு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவங்க அந்த கணக்கு நேரத்தை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் தான் நம்முடைய சாய்பாபா சொல்லியிருக்கார் அந்த வார்த்தையை. இதுதான் மகான்களுக்குள்ளே நிகழக்கூடிய ஒரு தொடர்பு, ஆத்மாவில் நிகழக்கூடிய தொடர்பு. அதே மாதிரி தான் அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி அவர்களுக்கும் நம்முடைய சாயி அவர்களுக்கும் உள்ள தொடர்பு வந்து ஆத்மாவில் நிகழக்கூடிய தொடர்பு. ஏன் ராதாகிருஷ்ணமாயின்னு பேர் வந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? ஏன் ராதாகிருஷ்ணன்னு சொல்லணும்? கிருஷ்ணருடைய மனைவிகள் சத்யபாமா ருக்மணின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இல்லையா? அதுதானே உண்மை. அப்போ சத்யபாமாவுக்கும் ருக்மணிக்கும் இல்லாத ஒரு மகிமை மகத்துவம் ராதாவுக்கு ஏன் கிடைச்சிது? எல்லா பஜனை பாடல்களை பாடியவர்கள் என்ன சொல்லுவோம், ராதே கிருஷ்ணான்னு சொல்லுவோம், சொல்லி தான் முடிப்பாங்க. நீ எல்லா பஜனா சம்பிரதாயங்களுக்கும் பஜனைகள் பாடி முடித்தோன்னே கடைசியில் முடிக்கும் பொழுது எப்படி முடிப்பாங்கன்னா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் ராதாவுக்கு அவ்வளோ மகத்துவம்? அப்போ ஒரு மனைவிக்கு இல்லாத ஒரு மகத்துவம் வந்து ஒரு பக்தைக்கு கொடுத்தாரு பாருங்க கிருஷ்ணர். அதான் பாகவதம்னு பேர் வந்தது. ஏன்னா அவர் கிருஷ்ணாயனம் பேர் வைக்கல, பாகவதம் பேர் வந்தது. ஏன்னா பாகவதர்களுக்கு முக்கியத்துவம், பகவானை விட பகவானை வணங்கும் பாகவதர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தார் கிருஷ்ணவர். அப்போ இந்த ராதே கிருஷ்ணா சொல்கிறது, இந்த ராதாவினுடைய தொடர்பு எப்படி அப்படின்னா, ராதாவுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள தொடர்பு ஆத்ம தொடர்பு, ரொம்ப பரிசுத்தமான தொடர்பு, தூய்மையான தொடர்பு. அந்த மாதிரியான ஒரு தூய்மையான ஒரு தொடர்பு வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம இதே ஒரு இதுதான் வந்து ஸ்ரீ மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு அவர்கள், அந்த வங்காளத்தில் சைத்தன்ய மகாபிரபு கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு கிருஷ்ண பக்தர். அவர் என்ன பண்ணுவாரோ எல்லாருடைய வீட்டுக்கும் போயிட்டு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராதே கிருஷ்ணா சொல்லும் பாராம். நிறைய பேர்கிட்ட அடி வாங்கியிருக்காரு அவர், நிறைய பேர் அடிச்சிருக்காங்க அவரை. என்ன நீ எப்போ பார்த்தாலும் வந்து என்கிட்ட அதே சொல்கிறேன், அதையும் வாங்கிப்பாராம் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ சைத்தன்ய மகாபிரபுவுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பண்ணி வச்சப்ப அவர் வேண்டான்னு சொல்லியிருக்காரு, வேண்டாம்னு சொல்லி வீட்டை விட்டு போயிருக்காரு. எப்படியும் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பண்ணி வச்சோட தன்னுடைய மனைவி வந்து, அவருடைய மனைவி புதுசாக கல்யாணமாகி வரவங்க, அவங்களுக்கு 1008 கனவுகள் இருக்கும். அவங்கக்கிட்ட சொல்கிறாராம் சைத்தன்ய மகாபிரபு, அம்மா உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் எடுக்கக்கூடிய தொடர்பு அப்படின்னோடனே அந்த அம்மா என்ன நினச்சிக்கிறாங்க, இல்லை உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு கிருஷ்ணருக்கும் கிருஷ்ண பக்தைக்கும், அவங்க நம்ம என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம கிருஷ்ணருடைய மனைவிக்கு உள்ள தொடர்புன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள தொடர்புமா, ராதைங்கிறது ஆத்ம தொடர்பு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் அந்த அம்மாவுக்கே புரியுது. ஸோ அப்போ என்ன வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராதா மாதிரி ஆத்ம தொடர்பிலேயே இருக்க சொல்கிறார், சரீரத்தினுடைய தொடர்பை அவர் வேண்டாம் என்று சொல்கிறாருங்கிறது அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுதான். அது ஆத்ம தொடர்புங்கிறது, சரீரம்ங்கிறது அழியக்கூடிய ஒன்று இல்லையா, இந்த தேகம் அழியக்கூடியது.
அழியக்கூடிய இந்த தேகத்துக்கு மகத்துவம் கொடுக்கறத விட அழியாத ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடிய மகத்துவம் எவ்வளோ பெருசு இல்லையா? அதுதான் அழியாத, அந்த ஆத்மாங்கிறது அழியாதது. அந்த அழியக்கூடிய இந்த தேகம், இந்த தேகம் எப்போ வந்து அழியுங்கிறது நமக்கு தெரியாது. அடுத்த வினாடி, அடுத்த செகண்டு இந்த சுவாசம் வந்து விடுபடும், இந்த ஆத்மாவிலிருந்து தனிமைப்படுங்கிறது நமக்கு தெரியாது. தெரியாமலேயே நம்ம வந்து நான் தான் எல்லாங்கிறோம், எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறோம், நான் தான் இதை செய்கிறேங்கிறோம், நான் தாங்கிறோம், நாங்கிறோம். ஆனால் இந்த நாங்கிறது எவ்வளோ நாளைக்கு தெரியாது. ஆத்மா வந்து அழியாதது. அப்போ அன்னை ராதாகிருஷ்ண மாயிக்கும் நம்முடைய சத்குரு சாய்நாதருக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்பு? ஆத்ம தொடர்பு. எப்படிப்பட்ட தொடர்பு? ஆத்ம தொடர்பு. அதுதான் முக்கியம். அதை தான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது ஷிர்டியில் அப்போ வாழ்ந்தவர்களால் நிறைய பேருக்கு தெரியல. அது காரணம் என்னென்னா, அந்த பக்குவம் இல்லாதவர்கள். இப்போ பக்குவம் வேணும் இல்லையா? இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கடவுள்கிட்ட வர்றதுக்குமே பக்குவம் இருந்தால் தான் வர முடியும். கடவுளை உணர்ந்து, கடவுள்கிட்ட எல்லாரும் வரலாம், கடவுளை இறைவனை உணர்ந்து கொள்வதற்கும் அந்த பக்குவம் வேணும். அந்த கர்மா அழிஞ்சாதான் முடியும். வந்து அந்த கோவிலுக்கு போகும்போது அதான் சொன்னாங்க, இந்த ஆதி விநாயகர் கோவிலில் கர்மா அழிஞ்சாதான் வர முடியும் அப்படின்னாங்க. கர்மா அழிஞ்சாதான் வர முடியுங்க. முக்தீஸ்வரர் கோவிலுக்கு போகும்போது சொன்னாங்க அந்த வார்த்தையை. ஆக அன்னை ராதாகிருஷ்ண மாயையும் புரிந்து கொள்ளும் ஒரு பக்குவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அவர்களை பற்றி தெரியும். பாபாவுக்கு தெரியும், என்னுடைய குழந்தை என்னை தேடி வருகிறாள்ங்கிறது பாபாவுக்கு தெரியும். மகான்கள் எல்லாருமே, இந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமி, சிவனேஸ்வர சுவாமி, இந்த ராதாகிருஷ்ண சுவாமி, இவ்வளோ சுவாமிகள்லாம் இருக்காங்களே, இந்த சுவாமிகள்லாம் வாழ்க்கையில் என்ன பாடுபட்டிருக்காங்க தெரியுமா? அன்னை ராதாகிருஷ்ண மாயோட சேர்ந்து. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஒரு விழாவுக்காக உட்காந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 குழந்தைகளும் கிணற்றில் விழுந்து செத்து போயிடுது. அப்போ வந்து என்னுடைய குழந்தைகளே போயிடுது, மனைவியும் போயிடுறா, இனியும் நான் இந்த உடலை வச்சு எதுக்கு இருக்கணும்னு அவரும் இறக்கிறதுக்கு போகும்பொழுது தடுத்து ஆட்கொள்கிறார் சுவாமி. ரமண மகரிஷிட்ட போகிறார் அவர். ரமணருடைய அந்த இதில் இருக்கும், பார்க்கலாம் நீங்கள் ரமண மகரிஷியினுடைய குருச்சரித்திரத்தில் என்ன இருக்குன்னா, ரமண மகரிஷிட்ட போய் நீங்கள் தான் என்னுடைய குருங்கிறார். அப்போ நான் உன்னுடைய குரு இல்லைப்பா, ஷிர்டியில் ஒரு பக்ரி இருக்கார், அவர் தான் உன்னுடைய குரு, மூலமாக அவருடைய புகழை நீ உலகம் முழுவதும் கொண்டு செல்ல போகிறார், உலகத்தில் உள்ள தமிழர்கள் முழுவதும், நீ அவரை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறார் ரமண மகரிஷி. இது ரமண மகரிஷியோட குருச்சரித்திரத்தில் இருக்குது. ஓடி வரார் அங்கிருந்து, பாபாவினால் ஆட்கொள்ளப்படுகிறார். பாபாவுக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் அவர் தியாகம் செய்கிறார். அவர் அன்னைக்கு அங்கே மயிலாப்பூரில் இப்போ இருக்கிற கோவில், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோவிலை பார்க்குறோம், ஆனால் வந்து அன்னைக்கு அவர் கட்டும்பொழுது அவர் கையில் ஒரு 12 ரூபா 14 ரூபா தான் இருந்தது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள், மிகப்பெரிய ஒரு பதவியிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்கள். கோவில் கூட அங்கே கட்டுறதுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஒரு ஏதோ இஸ்லாமிய பக்கரின்ற அவருக்கு இங்கே கோயில் கட்டுறதுக்கு நாங்கள் எப்படி அனுமதி மறுப்போம், எங்கள் ஜாதியிலேருந்து ஒன்று தள்ளி வைப்போம் தாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாராம், நீங்கள் என்னப்பா என்ன தள்ளி வைக்கிறது, நான் உங்களை தள்ளி வைக்கிறேன்னாராம் அவர். நான் உங்களை தள்ளி வைக்கிறேன், நீங்கள் என்ன தள்ளி வைக்கிறது, இன்னையிலேருந்து எனக்கு உங்களுக்கு நான் என்னுடைய சத்குரு சுவாமி அவருக்கு நான் கட்டுறேன்னு. குறைஞ்சபட்சம் முதல்ல கொஞ்ச நாளைக்கு அவருக்கு ஆரத்தி எடுக்க கூட யாரும் வரல. இப்போ இருக்கிற பறந்து விரிந்த சாய்பாபா அத்தனை ஆலயங்களிலும் அத்தனை குருமார்கள் வந்து நான் எடுக்கிற ஆரத்தி, எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒவ்வொருத்தர் கேட்குறாங்களே. இதே குருமார்கள், இதே அர்ச்சகர்கள் அன்னைக்கு அவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலயம் கட்டினப்ப ஆரத்தி எடுக்க கூட யாரும் வரல. ஒரு பெண்மணி தான் வந்து ஆரத்தி ஒரு வாரம் எடுத்தாங்க பிரசாத நைவேத்தியம் பண்ணி. அப்போ பெண்மணிக்கு அந்த பெண்மணிக்கு எவ்வளோ நம்ம பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பாபா கொடுத்துருக்காரு பாருங்கள். பெண்களை தான் முதல்ல ஆரத்தி எடுக்க விட்டார் பாபா இல்லையா? இப்போவும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆண்களை விட்டு ஆரத்தி எடுக்க விடணும் அப்படின்னு. கிடையாது, பெண்ணுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுத்தாரு பாபா. அந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் முதலாக ஆரத்தி எடுத்தவர் ஒரு பெண் தான். அப்படி வந்து அவங்க வந்து பாபாவால் ஆட்கொள்ளப்பட்டார் அவர். பாபாவனுடைய ஒரு சாய கல்யாணம்ங்கிற குருவில் எழுதினார். பாபாவனுடைய 1000 சகஸ்ரநாமத்தை அவர் தான், நாமாவளி அவர் தான் எழுதினார். பாபாவனுடைய புகழை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தார் அவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமி. இன்னும் வந்து மயிலாப்பூர் கோயிலுக்கு போனால் நீங்கள் நேராக பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை போய் ஏதாவது கோரிக்கை இருந்ததுன்னா அவர்கிட்ட போய் வேண்டிக்குங்க, அவர் உங்களுடைய கோரிக்கைகளை பாபாவிட்டம் சொல்லி நிறைவேற்றி கொடுப்பார். எல்லா கோவில்களிலும் எல்லா புராதன ஆலயங்களிலும் ஒரு சித்தர் இருப்பார், அஜீவ சமாதியா. சிலருக்கு நமக்கு சில பேர் நமக்கு தெரியும், சில பேர் நமக்கு தெரியாது. நம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் அவங்க தான் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதே மாதிரி சிவனேசன் சுவாமிகள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்களே, புண்ணிய பூமி அது, என்ன புண்ணிய பூமி அது. அங்கேருந்து கிளம்பி தண்டவாளத்தோடு நடந்து போனாரே சுவாமி. நான் அவருடைய அந்த இதுக்கு போனப்போ கூட
ஐபிசி பக்தி சேனல் மூலமாக ஷிரடி யாத்திரான்னு ஒன்று கண்டக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அவங்களும் வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. 5 நாளைக்கு போய் ஷிரடியில் இது வரைக்கும் இருந்த நம்ம எல்லாரும் போகிறோம், நேராக சமாதி மந்திருக்கு போகிறோம், நேராக போய் இது பார்க்குறோம், துவாரகா மாய் பார்க்குறோம், சாவடி பார்க்குறோம், பார்த்துட்டு அந்த ஏதோ அப்துல் பாபா காட்டேஜ் போகிறோம், ராதாகிருஷ்ணன் இது அந்த ரஷ்மிபாய் ஷிண்டே போகிறோம், திரும்பி வந்துடுறோம், அவ்வளோதான். ஆனால் நிறைய இடங்கள் இருக்குது. சிவனேச சுவாமியுடைய சமாதி இடத்துக்கு போகணும். எவ்வளோ ஒரு ஒரு புனிதத்துவம் நிறைந்த இடம் தெரியுமா? நான் எல்லா இடங்களிலும் உட்கார்ந்து நான் இதை பற்றி சொன்னப்போ சிவனேச சுவாமி சமாதியில் மட்டும் என்னை அறியாமல் மண்டி போட வச்சார். அவர் மண்டி போட்டு நான் சொன்னேன் அவருடைய மகிமைகளை பற்றி. ஏன்னா அப்படிப்பட்ட சேவை அவருடைய சேவை, அவருடைய சேவை, அவருடைய அந்த சமாதி அங்கே இருக்குது, அங்கே துணி வச்சு பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் புனிதமாக அங்கே நடத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சேவை. நம்ம எல்லாரும் இப்போ சொல்கிறோமே இந்த மந்திரத்தை கொடுத்தவரே அவர் தான். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. சொல்லும் பொழுதே உள்ளத்தில் என்ன ஒரு ஆனந்தம் பாருங்கள். உள்ளத்தில் ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா, அதுதாங்க உண்மையிலேயே கடவுள். அது நம்ம ஆத்மாவில் ஒரு ஆனந்தம், பரவச நிலை அடைகிறோம் பாருங்க. அந்த ஆத்மாவில் கிடைக்கக்கூடிய அந்த பரவச நிலை, அந்த பரவசத்தினுடைய உச்சம், அதுதான் தெய்வீக நிலை. தெய்வீகம்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, என்னடா தெய்வீகம் அப்படின்னு கேட்டால் இதுதான் தெய்வீகம், இதுதான் தெய்வீகம். அந்த சொல்லும் பொழுது, அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பரவச நிலை ஏற்படுது பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பரவச நிலை அப்படி வாழ்ந்திருக்காரு. அவருக்கு அங்கே அந்த இடத்துல சிவனேச சுவாமியுடைய சமாதி போய் பாருங்கள். அவ்வளோ ஒரு புனிதமான இடம், ஃபுல்லி தோட்டம். இந்த தோட்டம் இந்த மாதிரி ஒரு பூந்தோட்டம் மாதிரி ஒரு தோட்டத்துக்கு நடுவில் ஒருத்தர் பேசவே மாட்டார். அவர் உட்கார்ந்து துணி வளர்த்து அந்த துணி பற்ற வைக்கக்கூடிய ஒரு அந்த துவக்கி வைக்கக்கூடிய ஒரு பாக்கியமே எங்களுக்கு கிடச்சிது. முடிச்சு அந்த இடத்துல வச்சு சிவனேச சுவாமிகளுடைய அனுகிரகத்தையும் வாங்கிட்டு வந்தோம். எல்லாருக்கும் அது போய் சேரட்டும்னா நம்முடைய கோரிக்கைகள் எப்போதுமே எப்போ வைக்கும்போதும் சரி, லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமேன் தாயுமானவர் சொல்கிற மாதிரி நம்ம என்ன கோரிக்கைகள் வைத்தாலும் முதலாக கோரிக்கை எப்படி வைங்க, அன்னை ராதாகிருஷ்ணமாய் சொல்லுவாங்க, எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க. அன்னை ராதாகிருஷ்ணமாயும் அதே மாதிரி தான். எவ்வளவோ துக்கங்கள், எவ்வளவோ துயரங்கள் எல்லாத்தையும் நம்ம மீறி வரணும் அப்படின்னா அந்த நேரத்தில், ஏன்னா கடவுளுடைய அருள் எப்படி கிடைக்கும்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லியிருக்காங்க, பார்த்துருக்கேன் நான். என் பர்ஸில் 2 ரூபா இருக்கும் பொழுது ஒன்றுமே இல்லை, நான் அடுத்த வேலைக்கு என்ன செய்வேன்னு நினைக்கும் பொழுது தான் தடுத்து ஆட்கொள்வாராம். அது வரைக்கும் சோதனை நடக்கும். என்ன சோதனை தெரியுமா? நீ என்னை விட்டுட்டு போயிடுறியா, நீ நான் இவ்வளோ பூஜை பண்ணினேன், இவ்வளோ உனக்காக இவ்வளோ செஞ்சேனே, நீ கடைசியில் என்னை விட்டுட்டு இவ்வளோ செஞ்சேனே, நீ எனக்கு இவ்வளோதான் என்னை பார்த்துப்பியா, இவ்வளோதானா நீ சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடுவோமே அப்படிங்கிறதுக்கான சோதனையாது. அதனால தான் எப்போதுமே இறைவனிடம் வேண்டும் பொழுது ராதாகிருஷ்ணமாய் எப்போதும் சொல்லுவாங்க, பாபா எப்போதும் என்னோடு இருங்கள், எப்போதும் என்னோடு இருங்கள், எப்போதும் என்னோடு இருங்கள்னு கேட்பாங்களாம். அதில் என்ன ஒரு சூக்ஷ்மம், ஒரு ரகசியம் இருக்குது. சத்யசாய் பாபாவும் அதான் சொல்லுவார், சுவாமி ஹோல்ட் மை ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணுமா, நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லக்கூடாதான். ஏன்னா நம்மளாம் நர ஜென்மங்கள், நம்ம சுவாமி கையை பிடிச்சிக்கிறேன்னு சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? சில நேரங்களில் சந்தேகம் வரும்பொழுது, நமக்குள்ளே நம்ம நினச்ச காரியங்கள் நடக்காத பொழுது, நமக்கு கோபம் வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம், இவ்வளோ பண்ணியிருக்கேனே, நீ என்னை காப்பாற்றுறதே இல்லைன்னு சொல்லிடுவோம். நம்ம சொல்லிட்டு கையை விட்ட மாதிரி தான். சந்தேகம் வந்துருத்தினாலே என்ன ஆகும், அவ்வளோதான், கையை விட்ட மாதிரி தான். ஆனால் சுவாமி நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, சுவாமி நம்மை பற்றி கொள்ளும் பொழுது, நம்ம என்ன கோபப்பட்டாலும், நம்ம என்ன துயரப்பட்டாலும், என்ன வேதனைப்பட்டாலும் சுவாமி நம்மை கைவிட மாட்டார். அதுதான் அன்னை ராதாகிருஷ்ணமாயும் அப்படித்தான் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய முறையும் அப்படித்தான் இருந்தது. ஷிரடியில் பல்வேறு சீர்திருத்தங்கள், பல்வேறு மாற்றங்களை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிற மாதிரி இப்படித்தான் இருக்கணும், ஒரு ராமநவமி திருநாளாக இப்படித்தான் இருக்கணும், ஒரு சமஸ்தானம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி அவங்க எந்த எழுத படிக்க அந்த எந்த விதமான ஒரு எழுத படிக்கிற படிப்பும் இல்லாதவர்கள். ஆனால் ஒரு சமஸ்தானத்தை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. அது ராதாகிருஷ்ணமாயோட பங்கு. ஒரு சமஸ்தானத்தை எப்படி என்னெல்லாம் வாங்கி சேர்த்து வைக்கணும், ஒரு சமஸ்தானத்தை என்ன நடத்தணும், அன்னதானம் பண்ணணும், அவங்களுக்கு வரவங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன உண்டோ ஒரு பாபாவுக்கு ஒரு கொடி வேணுமா, பாபாவுக்கு ஒரு இது தைக்கணுமா, ஊர்வலத்துக்கு இது ஏற்பாடு பண்ணணுமா, அந்த சாவடி ஊர்வலத்துக்கு ஏற்பாடு பண்ணணுமா, ஒரு ஊர்வலம்னா என்னெல்லாம் நடக்கணும், ஒரு ஊர்வலத்துக்கு என்னென்ன காரியங்கள் நம்ம செய்யணும், எடுத்துக்கொண்டு செய்யணும், ஒரு நிகழ்ச்சி, ஒரு அன்னதானம்னா என்ன செய்யணும், எவ்வளோ பேருக்கு நம்ம எவ்வளோ சமையல் பண்ணணும், எவ்வளோ பேருக்கு பண்ணால் போகிறோம் புதுசாக, அப்போ பாபாவுக்கு என்ன செய்யணும், ஒன்று பார்த்து 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 அவங்க தன்னையே ஒரு சமர்ப்பித்தாள். அதுதான் முக்கியம். தன்னையே ஆத்ம நிவேதனம்னு பேர். அதுதான் நவவிதமான பக்தியில் மிக உன்னதமான பக்தி. என்ன சொல்லப்படுதுன்னா ஆத்ம நிவேதனம்.
நவவித பக்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சச்சரித்திரத்தில் சொல்லியிருக்காங்க 9 ரத்தி உருண்டைகள் சேகரியும் பார். அந்த 9 உருண்டைகளுக்கு என்னென்னா நவவிதமான பக்தி. அதான் லக்ஷ்மிபாய் ஷிண்டேக்கு 9 காயின் கொடுத்தார். நவவித பக்தி, 9 விதமான பக்தி. நம்ம சிரவணம், நம்ம கேட்டல், பாபா கடவுளுடைய இறைவனுடைய நாமத்தை காதுகளால் கேட்டல், இறைவனுடைய நாமத்தை வாயால் சொல்லுதல், இறைவனுடைய புகழை பாடுதல், கைத்தட்டு இறைவனை பற்றி நம்ம நமஸ்காரம் செய்தல், இறைவனுக்கு சேவை செய்தல், பூஜை செய்தல், தியானம் செய்தல், எல்லாமோ இருக்குது. எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த ஒரு நவவித பக்தியில் மிகச்சிறந்த பக்தி என்னென்னா ஆத்ம நிவேதனம், இறைவனிடம் தன்னையே சமர்ப்பித்தல். தன்னையே சமர்ப்பித்தலுங்கும் போது நான் என்னை சரண்டர் பண்ணுறேன், நான் என்னை உன்கிட்ட சரண்டர் பண்ணுறேன் சுவாமி, நீ என்னை பார்த்துக்கோ. அப்போ சரண்டருங்கிற கொஸ்டின் வரும்போது என்ன வரக்கூடாதுங்க? என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. இதுதான் அங்கே சரண்டருக்கும் சந்தேகத்துக்கும் உள்ள இது. ஏன்னா சரண்டர் பண்ணியாச்சுன்னா இது நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், சுவாமி நீ என்னையே நான் உங்ககிட்ட சரண்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு நாளைக்கு நல்லபடியாக இந்த காரியம் முடியணுமா சுவாமி, முடியுமா அப்படின்னு கேட்குறோம். அப்போ சரண்டரே கிடையாதுன்னு அர்த்தம். அது போலி. சரண்டர் சமர்ப்பணம் பண்ணியாச்சுனாலே சந்தேகம் வரக்கூடாது. அந்த இடத்துல நீ பார்த்துக்கோ சுவாமி, உனக்கு தெரியும், எனக்கு எது நல்லதோ அதை நீ பார்த்து செய் அப்படிங்கிற ஒரு சரண்டர் தான் நம்ம. இப்போ நமக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் அந்த கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் சுவாமிக்கு தெரியாதா அது? அப்போ சுவாமியிடம், சுவாமி நீ பார்த்துக்கோ, நீ பார்த்து எனக்கு பண்ணி கொடு, நீ எனக்கு செஞ்சு கொடு. அப்போ அதுதான் சரண்டர், சமர்ப்பணம், சரணாகதி. அந்த சரணாகதி அடைந்த மாபெரும் பக்தர்கள், பக்தைகளில் அன்னை ராதாகிருஷ்ணமாயும் வருவாங்க. அவங்க வேறு எதையுமே கேட்கல பாபா கிட்ட, வேறு எதையுமே எதிர்பார்க்கல. அவங்க ஆத்மாவிலேயே பரவசப்பட்டு அனுபவிச்சாங்க. அவங்க பன்றியபுரத்தில் ஆலயத்துக்குள்ளேயே அவங்கள உள்ள விட மறுத்தாங்க. பன்றியபுர ஆலயத்திலேயே அவங்கள உள்ள விட மறுத்தாங்க ஆலய அர்ச்சகர்கள்லாம். ஏன்னா ரூல்ஸ் அவங்க சொல்லுவாங்க, இது பண்ணுற தப்பும்பாங்க, இந்த மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சுவாமிக்கு இதை பண்ணலை, ஏன் பண்ணலை அப்படிங்கிறத தைரியமாக கேட்கக்கூடியவங்க, குரல் கொடுக்கக்கூடியவங்க. அவங்க யாரை பற்றியும் பயப்பட மாட்டாங்க. நீ யாராக இருந்தா என்ன, தப்புனா தப்பு தான் அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போது பன்றியபுர ஆலயத்துக்குள்ளேயே அனுமதி மறுக்கப்பட்ட அந்த தேவதைக்கு ஷீரடியே பண்டரிபுரம், சாயியே எங்கள் விட்டல்னு தாஸ்கோடு மகராஜ் பாடுவார் இல்லையா? ஷிரடி மாஜே பண்டரிபுர சாயி பாபா ரமாவர. அது ராமாவரையில் ரமாவர, அது இழுத்து ராமாவரட்ட ரமான்ற மகாலட்சுமியை வரனாகக்கூடிய மகாவிஷ்ணுவேன்னு வருது. ஓகே, ரமாங்கிறது மகாலட்சுமி. ஆக அந்த பன்றியபுரத்துக்கு அவருக்கு வழி மறுத்தா என்ன, உங்களுக்கு அனுமதி மறுத்தா என்ன? ஷிரடி தான் பன்றிபுரம்ங்கிறத உணர வச்சார் சாயி. ஷிரடி தான் பன்றிபுரம்ங்கிறத அனுபவித்து அங்கேயே சாயியே நம்ம ஒரு விட்டலனாகவும் ருக்மணியாகவும் கற்பனை பண்ணி அவங்க ஆத்மாவில் அந்த பரவசத்தை அனுபவிச்சாங்க. எண்ணற்ற தினங்களில் பரவசத்தை அனுபவித்து ஆடுவாங்களாம், பாடுவாங்களாம், அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. நிறைய பேர் அவர்களை புரிந்து கொள்ள பக்குவம் இல்லாதவர்கள், நிறைய விமர்சனங்கள், அதை பற்றி ஆனால் அவங்க எதுவுமே கவலைப்படலை. காரணம் என்ன தெரியுமா? சரணாகதி. நம்ம யாராவது நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று பேசிட்டா உடனே நமக்கு பொறுக்காது. எப்படி என்னை பற்றி அப்படி பேசுவாங்க, ஏன் என்னை பற்றி அப்படி பேசுனாங்க, நான் அந்த மாதிரி இல்லையே, நான் அதை கேட்டே ஆகணும், அதை கிளியர் பண்ணி ஆகணும். அவங்கள பற்றி எண்ணற்றோர் விமர்சனம் செய்து கூட அவங்க எதை பற்றியும் காதில் வாங்கலை. காரணம் என்ன தெரியுமா? நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? இந்த பிறவி பயனை அடைவதற்காக. இந்த பிறவி பயனை அடைய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற சாயிநாதர் பண்டரிநாதராக இருக்கிறார், அவருக்கு என்னை சமர்ப்பணம், ஆத்ம நிவேதனம் நான் செய்கிறேன், அவர் என்னை பார்த்து கொள்வார். அவ்வளவுதான். அவங்களுக்கு எதை பற்றியும் அவங்க கவலைப்படலை, எதை பற்றியும் சிந்திக்கலை. இதுதாங்க ஒருமுகத்தன்மைங்கிறது. இதுதான் ஒன்னஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஒருமுகத்தன்மை நமக்கு இருந்துட்டா நம்ம எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம். லைஃப்பில் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பிள்ளை, மருமக, மாட்டு பொண்ணு, பையன் வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு எது கிடைக்கணும், உடம்பு சரியாக போகணும், பொருளாதார சூழ்நிலை, கல்யாணம் அடக்கலை, எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டுருங்க. முயற்சி பண்ணுவோம், முடிவு அவர்கிட்ட விட்டுருவோம், அவர் நடத்தி கொடுப்பார். அந்த நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையும் பொறுமையும் தான் பாபா 2 பைசா தட்சணையாக கேட்குறாரு. அதனால தான் பாபா நம்பிக்கை பொறுமை திருப்பி ஏன் சொல்கிறாரோ அதுதான். ஏன்னா நம்பிக்கை இல்லாத இடத்துல பொறுமை இருக்காது. கரெக்டா? நம்பிக்கை இல்லாத இடத்துல பொறுமையும் இருக்காது, சந்தேகம் வந்துடும். இந்த சந்தேகம் வரும்பொழுது தான் இந்த சமர்ப்பணம் வீணாயிடும். அப்போ அந்த நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கணும். ராதாகிருஷ்ணமாய் தான் அந்த நம்பிக்கை பொறுமை இரண்டுக்குமே உதாரணம். அன்னை ராதாகிருஷ்ணமாய். அதனால தான் ராதாகிருஷ்ணமாயின்னு பேர் வச்சாங்க. ராதே கிருஷ்ணாங்க. அன்னை ராதாகிருஷ்ணமாய்க்கும் சாயிக்கும் உள்ள தொடர்பு ஆத்ம தொடர்பு. சைத்தன்ய மகாபிரபு சொன்ன மாதிரி பாபா என்ன சொல்கிறாருன்னா, ராதாகிருஷ்ணமாய் அவளுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு ஆத்மாவில் நிகழக்கூடிய தொடர்புன்னு. அப்படிப்பட்ட ஆத்மாவில் பாபாவை அனுபவித்தார் அவர்.
அதனால தான் ராதாகிருஷ்ணமாயின்னு பேரே வந்தது ராதாகிருஷ்ணமாய்க்கு. ராதான்னு சொல்கிறதே அவ்வளோ ஒரு மோட்சம் கிடச்சிருமா. ராதே கிருஷ்ணான்னு சொன்னாலே மோட்சம் கிடச்சிருமா. கிருஷ்ணர் ராதாவுக்கு மட்டும் அப்படி ஒரு மகத்துவம் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் அது. ஏன்னா கோகுலத்துலேருந்து திருப்பி வரும்போது ராதா அழுதாலாம், கிருஷ்ணா இனிமேல் நீ வரமாட்டியா என்னை பார்க்குறதுக்குன்னு. நான் வரமாட்டேன், ஆனால் உனக்கு ஒரு வாக்கு தரேன். என் பக்தர்கள் யார் வந்து என்னை வணங்கினாலும் ராதே கிருஷ்ணான்னு சொன்னால் நான் உனக்கு உன்னை வணங்கும் பொழுது நான் அருள் புரிகிறேன்னு சொன்னாராம் கிருஷ்ணர். அதனால தான் அன்னைக்கு மட்டுமே ராதாகிருஷ்ணமாயின்னு பேர் கொடுத்தாரு. பாக்கி எல்லாரும் அவரவர்களுடைய இயற்பெயரோடு தான் இருந்திருக்காங்க. லக்ஷ்மிபாய் சிண்டே, பாய்ஜபாய் அவங்களுடைய பெயரோடு தான் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து வசதி வாய்ப்புகளோடு தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய வாரிசுகளும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக தான் இப்போவும் இருக்காங்க என்ன. ஆனால் ராதாகிருஷ்ணமாயி மட்டும்தான் என்ன பாபா எனக்கு கொடுத்தாரோ அதை வைத்துக்கொண்டு இந்த சமஸ்தானத்தை ஒழுங்காக நிர்வகித்து இந்த சமஸ்தானத்தை நல்லபடியாக கொண்டு வந்து இப்போ இன்னைங்கிற ஒரு சமஸ்தானம் உலகம் போற்றும் அளவிற்கு மாபெரும் ஒரு சமஸ்தானமாக இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பங்கு, பெரும்பான்மையான பங்கு அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாய்க்கு உண்டு. அதுதான் ராதாகிருஷ்ணமாய்க்கும் பாபாவுக்கும் உள்ள ஆத்ம தொடர்பு. நீ பாபாவை ராதாகிருஷ்ணமாயினுடைய கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் பாபா கிட்ட வரத்துக்கும் எப்போதுமே மகான்கள் மூலமாகத்தான் இறைவனை தரிசிக்க முடியுங்கிறது ஒன்று உண்டு. ஆனால் அன்னை ராதாகிருஷ்ணமாய்க்கு மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு. எப்படி தெரியுமா? எல்லா சுவாமியையும் தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க வந்து இங்கே வராங்க. எங்கே வராங்க? முதல்ல வந்து பன்றியபுரத்தில் உள்ள பாண்டுரங்கன் காட்சி கொடுத்து பாண்டுரங்கனுடைய தரிசனத்தை வாங்கினப்புறம் மகான்கிட்ட வராங்க. அலந்திக்கு போகிறாங்க, ஞானதேவர் தரிசனம் பண்ணுறாங்க. துக்காராம் மகாராஜை பாடி ஆடுறாங்க. ஒரு மகானை அவங்க வந்து எல்லா மகானையும் போற்றுறாங்க. எல்லா மகான்லையும் கடைசியில் எல்லா மகானையும் நம்முடைய சாய் ரூபத்தில் பார்க்குறாங்க அவங்க. இது வந்து நமக்கு ஒரு உதாரணம். இது இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான வைபவம். சமயம் ஆகிடுத்துன்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாது. சமயம் ஆகிடுச்சாப்பா? நேரம் ஆகிடுத்தா? 8 o'clock ஆகிடுத்தா? 8 மணி ஆகிடுத்தா? சரி, உங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. எவ்வளவோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம், அன்னை ராதாகிருஷ்ணமாயை பற்றி சொல்கிற விஷயம் மனசில் தெளிவாக நம்ம மனசில் பதிய வைத்துக்கணும். குரு சேவைனா என்ன, ஆத்ம நிவேதனம்னா என்ன, சமர்ப்பணம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக திகழ்ந்த அன்னை ராதாகிருஷ்ணமாயினை பின்பற்றி அந்த ஆத்ம நிவேதனத்தை, அந்த குரு சேவையை, சமர்ப்பணத்தை நாமும் வந்து பின்பற்றி நடந்தால் நமக்கு எல்லா விதமான ஒரு அனுகிரகமும் இம்மைக்கும் மறுமைக்கும், இந்த பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் நமக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த ஆத்ம நிவேதனம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை பின்பற்றணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா பாபா ஷிரடியினுடைய யாத்ரா அப்படிங்கிறத ஐபிசி பக்தி சேனலில் தொடர்ந்து வருது. நீங்கள் பாருங்கள், அதில் நிறைய விஷயங்கள். ஒன்றும் இல்லை, சப்தஸ்ருங்கி மாதான்னு சொல்லிட்டு 51 சக்தி பீடங்களில் ஒன்று நம்ம ஷிரடி சாய் சச்சரித்தத்தில் அந்த மாதாவை பற்றி வருது. அந்த சப்தஸ்ருங்கி மாதாவே தன்னை வணங்கக்கூடியவரை பாபாவிடம் உன்னுடைய வயிற்று வரை சரியாக போய்டுன்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அந்த சப்தஸ்ருங்கி மாதாவை நீங்கள் போய் பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய இடங்கள் ஷிரடியில் போனால் அந்த இடங்கள் என்னென்ன இடங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குங்கிறத ஐபிசி பக்தி சேனலில் பாருங்கள். அதில் எல்லா இடங்களும் வந்து அடியேன் வந்து சொல்லியிருக்கேன், பாருங்கள். அன்னை ராதாகிருஷ்ணமாயி அங்கே போயிட்டு பாபாவை வணங்கும் பொழுது அன்னை ராதாகிருஷ்ணமாய்க்கு உங்களுடைய வணக்கத்தை தெரிவிங்கள். நமஸ்காரம், அன்னை ராதாகிருஷ்ணமாய்க்கு ஜெயன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். பாபா சந்தோஷப்படுவார். எப்படி வந்து கிருஷ்ணரை வணங்கும் பொழுது ராதே கிருஷ்ணான்னு சொல்லி ராதாவை வணங்குறோமோ அது மாதிரி பாபாவை வணங்கும் பொழுது அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாய்க்கு ஜெயன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்கள். அப்போ பாபாவுக்கு சந்தோஷப்பட்டு அருள் புரிவார். ஏன்னா பாபா வந்து தன்னுடைய இதயத்தில் இடம் கொடுத்துருக்கார். ராதாகிருஷ்ணமாய்க்கு வந்து இதயத்தில் இடம் கொடுத்துருக்கார். எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான விஷயம் பாருங்க. அது தன்னுடைய இதயத்தில் இடம் கொடுத்துருக்கார். அது அப்படிப்பட்ட ஒரு இதுவுமா, அதனால தான் அதிதேவதைங்கிற போட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டாங்க, புஸ்தகம் இது வெளிவந்த பிறகு கூட எங்கிடம் நிறைய பேர் அந்த சர்ச்சைகள்லாம் நகர்ந்தது. அதிதேவதைன்னு சரவணன் ஏன் போட்டிருக்கோம், அதிதேவதை பேர் ஏன் வந்து நீங்கள் பாருங்கள். எல்லாருக்குமே எல்லா நிகழ்வுகளுக்குமே காரண காரியங்கள் இல்லாமல் இருக்காது. அதனால் வந்து இந்த நிகழ்வும் வந்து காரண காரியத்தோடு தான் அமைந்திருக்கு. அன்னைக்கு தன்னுடைய இதயத்தில் இடம் கொடுத்தார் சாயி. அப்படிப்பட்ட ஒரு அன்னை அதிதேவதைன்னு போடுறது தப்பே கிடையாது. அதிதேவதையாகத்தான் வாழ்ந்திருக்காங்க. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அப்படித்தான் இருந்திருக்கு. சேவைக்காகவே தன்னையே அர்ப்பணம் செய்து கொண்ட அந்த ராதாகிருஷ்ணமாய் அவர்களுடைய நாளைக்கு ஐ திங்க் தாஸ்கனு மகாராஜனுடைய புண்ணிய திதியும் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ சொன்னாங்க. அதே மாதிரி பாபா கூட வாழ்ந்தவங்க அத்தனை பேருமே, நானா சாஹேப் சந்தோர்கர், இவங்க அத்தனை பேருமே, அஹமத் பந்த் அத்தனை பேருமே பாபாவால் புனிதமாக்கப்பட்டவர்கள். பாபாவால் வந்து ஒரு புனிதமானவர்கள்ன்ற ஒரு இது ஆக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நாமும் வந்து நம்ம சிட்டுக்குருவியாக அந்த பாபாவோடு வாழ்ந்த காலத்தில்
அந்த போன ஜென்மத்தில் கடந்த ஜென்மத்தில் பாபாவிற்கு ஏதாவது சேவை செய்திருப்போம். நம்ம இல்லைன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு சத்சங்கம் நடக்காது. எல்லாத்துக்குமே ஒரு ருணபந்தம் சொல்லுவாங்க. அந்த ருணான பந்தம் இருக்குங்கிறத பாபாவே சொல்லியிருக்காரு. ஸோ கடந்த ஜென்மத்தில் பாபாவனுடைய சேவைக்கு நம்ம எல்லாருமே செஞ்சுருப்போம். அப்படி செய்ததுனால தான் இந்த ஜென்மத்தில் பாபாவனுடைய ஒரு சேவைக்கு நம்ம எல்லாரையும் நம்ம பாபா அழைச்சிருக்காரு. ஆக பாபாவனுடைய சேவைக்காக வந்திருக்கக்கூடிய பாபாவை வணங்கக்கூடிய அன்னை ராதாகிருஷ்ண மாயினுடைய புகழை எல்லோருக்கும் பரப்பி இந்த ஒரு அன்னை ராதாகிருஷ்ண மாயினுடைய ஆலயத்திற்கு எல்லோரும் வருகை தந்திருக்கிறீர்கள். இது எல்லாருக்கும் எல்லா புகழும் இங்கே இருக்கக்கூடிய அதிதேவதை அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ண மாய் அவர்களுக்கே போய் சேரும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்தலத்துக்குரிய தேவதை, இங்கே இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு தேவதை அன்னை ராதாகிருஷ்ண மாய். அந்த ராதாகிருஷ்ண மாய் அம்மா அவர்களுடைய நாளைக்கு புண்ணியதிதி. அவர்களுடைய அந்த ஒரு வழியை பின்பற்றி அவர்களை வணங்குவதால் மட்டுமே நம்ம வாழ்க்கையை இது ஆகிடாது. அவர்களுடைய வழியை பின்பற்றணும். நிறைய பேர் மகான்களை வணங்குறாங்க, இறைவனை வணங்குறாங்க. ஆனால் வணங்குவதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் எந்த வழியில் எந்த பாதையில் சென்றார்கள்ன்ற அந்த வழியை பிடிச்சுக்கணும். இருக்க அந்த வழியை பின்பற்றி செல்லும் பொழுது நம்முடைய ஒரு ஆன்மீக பாதையில், நம்ம லௌகீக பாதையிலும் சரி, எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நம்மை காப்பாற்றி வழிநடத்தி ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து நம்ம பாபா வழிநடத்தி செல்வார். சத்குரு வழிநடத்தி செல்வார். அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ண மாயி நம்ம வழிநடத்தி செல்வார். அப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் நம்மை வழிநடத்தி செல்வாருங்கிறது எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சௌபாக்கியம் நாளைக்கு எல்லாருக்கும் நமக்கு கிடைக்க போகுது. அந்த தினத்தில் எல்லாரும் பங்கு பெற்று இந்த அனுக்கிரகம் இங்கு பார்த்து கொண்டிருக்கும் நேரடியாக அலைவரிசையில் பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ண மாயினுடைய ஒரு அருளும், சிறுடி சாய்நாத் சத்குரு சாய்நாதருடைய அருளும், எல்லா மகான்களுடைய ஒரு கருணையும் எல்லோருக்கும் சென்று சேரட்டும். எல்லோருக்கும் சகல விதமான நலன்களும் வளங்களும் பெருகி சந்தோஷமாக அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கட்டும். எல்லாரையும் ஒரு அன்பு குழந்தைகளாக பாதுகாப்பு கவசமாக நம்ம சத்குரு சாய்நாதர் பார்த்து கொள்ளட்டும். இது இந்த பிரார்த்தனையை இன்றைக்கி வச்சு இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ ராதாகிருஷ்ண மாய் கி ஜெய். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஓம் சாய் ஸ்ரீ சாய் நமோ நமக அது மட்டும் ஒரு நிமிஷம் சாண்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அது எப்போதும் சாண்டிங்கோடையே முடிக்கும்பொழுது அந்த வைப்ரேஷன் இருக்கும், தெய்வீக அதிர்வலைகள் இருக்கும் இல்லையா? ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய் மகாராஜ கி ஜெய். ஸ்ரீ ராதாகிருஷ்ண மாய் கி ஜெய். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.